பைபிள் இப்படியா சொல்லுது. ரோமர் 3வது அதிகாரத்தில் 23வது வசனம், எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி. ஹலோ, இருக்கிறீங்களா? நம்ம யாருமே உத்தமர்கள் கிடையாது. சத்தமாமேன்னு சொல்லுங்க. அதனால சும்மா வேஸ்டா ட்ரை பண்ணாதீங்க. நான் நல்லவன் அப்படின்னு காட்ட முடியாது, அப்படி கிடையாது. பைபிளே சொல்லுது எல்லாருமே தேவ மகிமையற்றவர்களாக இருக்கிறாங்க. அறிஞ்சோ அறியாமலோ நம்ம குடும்பத்தில் இருக்கிற அங்கத்தினால யாராவது முக்கியமா கணவன் மனைவி பிள்ளைங்களை காயப்படுத்துகிற வார்த்தைகளை அவங்களை புண்படுத்துற மாதிரி ஏதோ பேசுகிறோம், ஏதோ நடந்துக்கிறோம், உடனே போய் சாரி கேளுங்க. நிறைய பேர் கேட்கறதே இல்லை. நல்லா குத்தி விட்டு புண்ணாக்கி விட்டுட்டு அதுக்கு மருந்து போடாம எப்படி ஆறும்? அது ஆறும், ரொம்ப நாளாகும். நான் சொன்ன பாருங்க, ஒரு கணவன் இருக்கிறார், எப்போ சண்டை போட்டு போனாலும் வரும்போது பிரியாணியோட தான் வருவார். நைட்டு படுக்கிறதுக்குள்ள நீயும் உன் மனைவி என்ன ஆயிடணும்? ஒப்புரவாயிடணும். நம்ம தொடரும் போட்டு நைட்டில் பெட்டில் இந்த பக்கம் திரும்பி பார்த்துன்னு குளிர்தா அழுகுறாங்க. என்னங்க நீங்க வேலைக்கு போகிறதுனால பெருக்கிறதுக்கு சோம்பேத்தனை பட்டுன்னு வாரணுமே அப்படின்னு சொல்லி கட்லிகள் என்ன பண்ணிடுறாங்க? தள்ளி விட்றாங்க. மேட்டு கிட்ட இருந்தால் மேட்டில் தள்ளிட்டு போட்டு போயிடுறாங்க அழகா. ஒரு நாள் அந்த நீங்கள் மேட்டை எடுத்து பார்க்கும்போது தெரியும் அதுக்குள்ள பாம்பு பூரா பூச்சி எல்லாம் ஓட்டுன்னு இருக்கும். நான் சொல்றேன், இன்னைக்கு நம்மளோட காரியத்தில் நியாயப்படுத்தி எல்லாத்தையும் மறைச்சு வச்சு ஒழிக்க ஆரம்பிச்சேன். நான் செய்யல, நான் செய்யவே இல்லை, எனக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லை. நான் சொல்றேன், இப்படி பண்ணக்கூடாது. ஒரு தவறு பண்ணிட்டீங்கன்னா மன்னிப்பு கேட்கறதுக்கு பயப்படாதீங்க.